2019ல அடிக்கல் நாட்டின மதுரை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் என்னதான் ஆச்சுன்னு உங்களால நம்ம நாட்டு பிரதமர் கிட்ட கேட்க முடியுமா? நான் அரசியல் கத்துக்க போறேன் சீரீஸோட டே 18 இன்னைக்கு பிப்ரவரி 4 2026 எபிசோட் 18 ஆஃப் லேர்ன் பாலிடிக்ஸ் வித் மீ. மதுரை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலோட ஸ்டேட்டஸ் என்னன்னு நம்ம எல்லாராலையுமே பிஎம் கிட்டயே கேட்க முடியும். நாம கேட்டா அவங்களால மறுக்கவே முடியாது. இதுக்கு ஒரு சட்டமே இருக்கு. இந்த சட்டத்தோட பேரு தான் ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன். அப்படி இந்த சட்டத்துல என்னதான் சொல்லுது? எல்லா இந்திய சிட்டிசன்ஸ்க்கும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை பத்தி கேள்வி கேட்க முடியும். உங்களால எந்த மாதிரி கேள்விலாம் கேட்க முடியும்? ப்ராஜெக்டோட ஃபைல்ஸு, ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒதுக்குன பணத்தை எப்படி செலவு பண்றீங்க, கவர்மெண்ட் ஆர்டர்ஸு, அந்த ப்ராஜெக்ட் டிலே ஆனதுக்கான ரீசனு, ஸ்டெண்டர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்க முடியும். இதெல்லாம் யார்கிட்ட கேட்க முடியும்? கார்ப்பரேஷன், கலெக்டர் ஆஃபீஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரிஸ், ஏன் நம்ம பிஎம்சிஎம் ஆஃபீஸில் கூட கேட்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்போ தருவாங்க? நார்மலாக 30 டேஸில் தருவாங்க. ஆஃபீஸர்ஸ் யாருமே உங்களுக்கு எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்னு கேள்வி கேட்க முடியாது. இந்த ஆர்டிஐன்றது நீங்க கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கறதுக்கான ஒரு வெப்பன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல என்கேஜிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்ததா ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.